நான் சொல்ற விஷயம் எல்லாரும் நீங்க கூட பண்ணி பார்க்கல. இப்ப பிரசன்ட்ல ஏதாவது ஒரு டவுனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடந்திருக்கும், அதை நினைச்சா அடுத்த செகண்ட் நம்மளுடைய அந்த எனர்ஜி மாறிடும். ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், செல்ஃப் லவ் பண்ணணும். செல்ஃப் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ் சரி, செல்ஃப் ஹாப்பினஸ்னா என்ன? ஹாப்பினஸ்னா தன்னையும் சந்தோஷமா வச்சு மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது. இந்த குரு பயிற்சியில இருந்து என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்ன கஷ்டப்பட்டாலும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க அந்த ஹார்ட் ஒர்க் போடும் போது குரு பகவான மனசுல நினைச்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் போடணும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. குரு பகவான் வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயம் பலமா மாற போகுது, டைரக்ட் சொல்லக்கூடிய மெசேஜ். கன்னி ராசி, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில எந்த விஷயம் பலமா மாறும் அப்படின்னா, சைல்ட்ஹுட் மெமரிஸ், நாஸ்டாலஜியா மெமரிஸ் இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னுவாங்க பொதுவா. ஏன்னா இது நம்மள எப்பவுமே முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகாது, நம்மள வந்து சப்ரஸ் பண்ணிடும் அப்படின்னுவாங்க. ஆனா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ், நாஸ்டாலஜியா மெமரி அது வேணும். அது என்ன மாதிரி வேணும்னா பாசிட்டிவா வேணும். சின்னதுல நிறைய சந்தோஷமான தருணங்களை பார்த்திருப்பாங்க. இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா ஒரு 10 வருஷம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இயர் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க, மேரேஜா கூட இருக்கட்டும். இப்போ பிரசன்ட்ல ஹாப்பி இல்லாம கூட இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருந்தாங்களோ அதை நினைச்சு பார்க்கணும். சைல்ட்ஹுட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதை நினைச்சு பார்க்கணும். சோ இந்த மெமரிஸ் இதை ரீகால் பண்றது, இதை ரீகால் பண்ணும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப பிரசன்ட்ல ஹாப்பியா இருப்பாங்க. கண்டிப்பா இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாரும் நீங்க கூட பண்ணி பார்க்கல. இப்ப பிரசன்ட்ல ஏதாவது ஒரு டவுனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடந்திருக்கும், அதை நினைச்சா அடுத்த செகண்ட் நம்மளுடைய அந்த எனர்ஜி மாறிடும், இமோஷன்ஸ் மாறிடும். அப்ப இவங்க தொடர்ந்து அதை நினைச்சுக்கிட்டே இருந்தா பிரசன்ட்ல இருக்க கஷ்டமே தெரியாது. சோ கஷ்டம் தெரியலனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் பலம் பொருந்தியவனாதான் இருப்பான். கஷ்டம் தெரிஞ்சாதான் அவன் பலவீனமா ஆயிடுவான். அததான் இவங்க பண்ணணும். இத பண்ணாலே அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். எந்த விஷயம் பலவீனமா இருக்கும்? சோ கன்னி ராசி, இவங்களுக்கு எந்த விஷயம் பலவீனமா இருக்கும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னு பார்க்கும்போது, டபுள் மைண்ட் செட்ல இருப்பாங்க. எப்பவுமே ஒரு இரட்டை தன்மையோட இருப்பாங்க. இதுவா அதுவா, டூ ஆர் டோன்ட் அப்படின்னு இருப்பாங்க, திஸ் ஆர் தட் அப்படின்றவாங்க. ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுலயே கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஒரு ஒரு ஊருக்கு போறாங்கன்னா எல்லா ஊருக்குமே இப்ப வந்து பலவிதமான வேஸ் வந்துருச்சு, ரூட் இருக்கு. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு ஒரு சேஃப்டியான ரூட் ஒருத்தவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து ரோடு சேஃப்டியா இருந்தாலும் பரவாயில்ல, குயிக்கா போகணும்னு சூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான ரூட் வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க அந்த மாதிரி பிடிக்கவே மாட்டாங்க. இதுல போலாமா அதுல போலாமா, இதுல போலாமா அதுல போலாமா, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட். அது பலவீனத்தை கொடுக்கும். ஓகே மேம், ஓகே. சோ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயம் பண்ணலாம்? கன்னி ராசி, இவங்க இந்த குரு பயிற்சியில எந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்ற போது, ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், செல்ஃப் லவ் பண்ணணும். செல்ஃப் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ் சரி, செல்ஃப் ஹாப்பினஸ்னா என்ன? ஹாப்பினஸ்னா தன்னையும் சந்தோஷமா வச்சு மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது, மத்த ஜீவன்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது. செல்ஃப் ஹாப்பினஸ்ன்ற போது முதல்ல ஒன்ன நீ சந்தோஷப்படுத்த, அப்புறம் நீ அடுத்தவங்களுக்கு வரலாம். அடுத்தவங்களை நீ விட்டு இப்போதைக்கு உன்ன சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்றத செல்ஃப் ஹாப்பினஸ். இவங்க அந்த செல்ஃப் ஹாப்பினஸ் பிடிக்கணும். சோ அதை செய்யணும். அண்ட் அவங்களுடைய கனவுகளை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா கனவுல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வரும். சோ அந்த கனவின் மூலியமா பிரபஞ்சம் அவங்களை கனெக்ட் பண்ணும், நிறைய சிக்னல் கொடுக்கும். சோ அப்ப அந்த கனவு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் அவங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகே, சூப்பர். பண்ணக்கூடாத விஷயம் எதுமா? சோ கன்னி ராசி பண்ணக்கூடாத விஷயங்கள், இப்ப பார்க்கக்கூடியவங்க ஆணா இருக்கிறாங்கன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பேசுறதுதான் கரெக்ட், நான் தான் வந்து முடிவு எடுப்பேன், நான் ரொம்ப புத்திசாலி, அதிமேதாவி, இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அப்படியான பேச்சுகள் இருக்கக்கூடாது. வெட்டு ஒண்ணு துண்டுன்னு பேசுறது இருக்கவே கூடாது பார்க்கக்கூடிய ஆண்கள். சோ இப்ப பெண் நபரா இருக்காங்க அப்படின்னா, வாயாடுறது, ஆர்கியூ பண்றது, யோசிக்காம முடிவுகள் எடுக்கிறது. சோ இல்ல சில பெண்கள்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஓவரா ஐக்யூ பவர் இருக்கு. இப்போ சில பெண்கள் ரொம்ப படிச்சிருப்பாங்க. படிச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா, நான் நிறைய படிச்சிருக்கேன், நீங்க யாரு எனக்கு சொல்றது, எனக்கு வந்து நாலேஜ் அதிகமா இருக்கு,
பட் அவங்க என்ன படிச்சிருந்தாலும் வாழ்க்கையினோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜீரோவா இருப்பாங்க. அது இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அப்ப மத்தவங்க சஜஷன் கேட்காம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ கன்னிராசி என்பவர்கள் வந்து செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ கன்னிராசி இவங்களுக்கு வந்து செல்வம் சேரணும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னா, குரு பகவானுடைய அருளோட குரு பகவான மனசுல நினைச்சுக்கிட்டு இவங்க அவங்களோட வேலையில ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நான் இது வரைக்கும் அப்படிதாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், கடுமையா உழைச்சிருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன், எஃபர்ட் போடுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்க சொன்னது மாதிரிதான் இருக்கேன், நான் ஒன்னும் யூஸ் இல்ல, பொருளாதாரம்லாம் ஒண்ணுமே டெவலப் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரு பயிற்சியில இருந்து என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்ன கஷ்டப்பட்டாலும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க அந்த ஹார்ட் ஒர்க் போடும் போது குரு பகவான மனசுல நினைச்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் போடணும். ஓகே. சோ அப்படி போடும் போது இன்னொன்னு குரு பகவானை கனெக்ட் பண்ற விதமா எல்லோ கலர், ஓகே, அது வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது, இல்ல அவங்களுடைய ஆஃபீஸ் டேபிள்ல வச்சுக்கிறது, இல்ல அது மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு எல்லோ அவங்களோட வந்து கனெக்டடா இருக்கணும். இப்படியான விஷயங்களை வச்சு அந்த ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போடும் போது கண்டிப்பா அவங்களுக்கு குரு பகவானோட அருளும் கிடைக்கும். அவங்களுடைய எல்லோன்றதே நம்மளுக்கு வந்து சோலார் பிளக்ஸஸ் சக்கராவை குறிக்கும், நம்ம இந்த நடு சக்கரத்தை குறிக்கும். சோ அந்த சக்கரம் வந்து கரெக்டா இருக்கும் போது, ஏன்னா அதுதான் நடு சக்கரம், இங்க கரெக்டா இருக்குன்னா இங்கேயும் கரெக்டா இருக்கும், இங்க இது இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. சோ அதை கனெக்ட் பண்றதே அதான். இந்த 7 சக்கரமும் கரெக்டா இருக்கும்னா அது நடுவுல இருக்கிறது, மத்த 6ம் கரெக்டா இருக்குன்னா நடுவுல இருக்கிறது வந்து கரெக்டா இருக்கணும். சோ அந்த மாதிரி இவங்க அந்த எல்லோ வந்து இவங்க வேர் பண்ணும் போது, எல்லோ கனெக்ட் பண்ணும் போது மத்த எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், அந்த எல்லா எனர்ஜியும். அப்போ ஆப்வியஸ்லி பணம் ரீதியான டெவலப்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, முயற்சி எடுத்தாலுமே வந்து ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குரு பார்வை அப்படின்னாலே வந்து கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குருவை நினைச்சிட்டு அவங்க எந்த காரியம் பண்ணாலுமே அது வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறணும். ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.